Taste the Daily. கோவை மாவட்டம் ஆழியார் புதிய ஆயக்கட்டு அணை மூலம் வழங்கப்படும் நீர் பங்கீட்டில் மாற்றம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் நீர் புறக்கணிப்பில் ஈடுபட்டு பொறியாளரிடம் மனு அளித்தனர். ஆழியார் அணையிலிருந்து வரும் 20ஆம் தேதி முதல் 2867 மில்லியன் கன அடி நீர் திறக்க முடிவு செய்யப்பட்டு அரசாணைக்கு தயார் செய்யப்பட்டது. மேலும் திருமூர்த்தி பாசன திட்டக்குழு தலைவர் ஆழியார் அணை நீர் பங்கீட்டில் தலையிடலாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் ஆழியார் நீர்த்தேக்க திட்டக்குழு உறுப்பினர்கள் நீர் புறக்கணிப்பு செய்வதாக தெரிவித்து கண்காணிப்பு பொறியாளரிடம் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் மழையால் மின்கம்பி அறுந்து சாலையில் விழுந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பண்ருட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை விட்டுவிட்டு பெய்து வந்தது. இந்த நிலையில் பண்ருட்டி ராஜாஜி சாலையில் உயர் மின்னழுத்த கம்பத்தில் இருந்த பீங்கான் வெடித்து மின்கம்பி அறுந்து சாலையில் விழுந்தது. இதனால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அச்சத்திற்குள்ளாகினர். திறனற்ற திமுக அரசு மழைக்காலங்களில் முன்னெச்சரிக்கையாக மின்கம்பிகளை சீர் செய்யாமல் அலட்சியத்துடன் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் சேதமான தொகுப்பு வீடுகளுக்கு மாற்றாக புதிய வீடுகள் கட்டித்தருமாறு இருளரின மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இருளப்பட்டி ஊராட்சியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகள் பழுதடைந்து காங்கிரீட் சுவர்கள் விழுவதாக பகுதியினர் குற்றம் சாட்டினர். மேலும் தங்கள் பகுதிக்கு சாலை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட எவ்வித வசதிகளும் மாவட்ட நிர்வாகம் செய்து தரவில்லை எனவும் வேதனை தெரிவித்த நிலையில் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் தங்கள் பகுதியை பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதியினர் வலியுறுத்தியுள்ளனர். வீட்டுல மழை வந்தா ஃபுல்லா ஒழுகுதுனால தரையிலலாம் படுக்க முடியல. தண்ணி ஃபுல்லா தேங்கி நிக்குது. இது இல்லாம எங்க குடும்பத்துல 4 குடும்பம் இருக்கு. ஒரு வீட்டுல 4 குடும்பம் இருக்கு. எனக்கு இது 2 சென்ட் இடம். இந்த 2 சென்ட் இடத்துல 4 குடும்பம் எப்படி சார் இருக்க முடியும்? நாங்களும் கலக்க திருமணம் தான் பண்ணியிருக்கோம். வாடகை வீட்டுல இருக்கலாம்னா அந்த அளவுக்கு எங்க கிட்ட வசதி இல்லை. அதனால இதே வீட்டுல இருக்கோம். இந்த குடும்பம் எல்லாரும் இருக்கனால நாங்களும் 4 வாட்டி மண்டே பெட்டிஷன்ல கொடுத்துருக்கோம். வீடு வேணும்னு சொல்லிட்டு, இடம் வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு சாக்கு சொல்றாங்க. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே சேதமடைந்த சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். பண்டாரவாடை ஊராட்சியில் சாலைகள் முற்றிலும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்குமாறு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் அரசின் நிதியை மக்களுக்கு பயன்படுத்தாமல் யாருக்காக வைத்துள்ளார்கள் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.